ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ஹரிகரன். ஃபேமிலியோட ஜாலியாக லேட் நைட் ஷோ போயிட்டு வர்றோன்னு வைங்களேன். திடீர்னு வழியில் வண்டி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுச்சு, இல்லைனாக்கா அங்கங்கே போலீஸ்காரன் மடக்குனா, இப்படியெல்லாம் இருந்ததுன்னா வீட்டுக்கு வந்தவொடனே உங்கள் ஃபாதர் என்ன சொல்லுவார்? இனிமேல் இந்த லேட் நைட் ஷோவே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பாலிசி டிசிஷன் எடுப்பார். கொள்கை முடிவு. வீட்டில் அம்மா நல்லா சூப்பராக பிரியாணி பண்ணாங்க, வாசனை கம்முன்னு வருது, நம்மளும் டிசிஷன் எடுப்போம், மாவனை இன்னைக்கு எப்படியும் சாப்பிட்றது அப்படின்னு. நம்மளும் பாலிசி டிசிஷன் எல்லாம் எடுக்கக்கூடிய ஆளுங்க தான். பாலிசி அப்படின்னா கொள்கை, குறிக்கோள், கொள்கை முடிவுங்கிறது தான் பாலிசி டிசிஷன். 1964 அந்த காலகட்டத்தில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வேர்ல்டு ரேங்கிங் லிஸ்ட்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இன்ஸ்டிடியூட்டோ இல்லைனாக்கா யூனிவர்சிட்டியோ பிளேஸ் ஆகாம இருந்தது. இது என்ன மாதிரியான ஒரு ஒப்பீனியனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் குவாலிட்டி இல்லாத இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியனை கொடுக்கும். இதனால வேண்டி 1964 1964 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை 1986 ரீஃபார்ம் பண்ணாங்க. ஹையர் எஜுகேஷன் சொல்லி தரக்கூடிய இன்ஸ்டியூட்டை இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ், இப்படியெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டகரைஸ் பண்ணாங்க. இது மூலமா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த இன்ஸ்டியூட்டுக்கெல்லாம் நிறைய ஃபண்ட்ஸை கொடுத்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆகட்டும், இல்லைன்னா லேபரட்டரிஸை டெவலப் பண்ணுறது, லைப்ரரிஸை டெவலப் பண்ணுறது, ஓவரால் அவங்களோட அந்த ரிசர்ச் கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் தேவையான மிஷினரிஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி ரிசர்ச் எல்லாம் டெவலப் பண்ணுறது. இந்த மாதிரி அந்த ஓவரால் இன்ஸ்டிடியூட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஃபண்டிங் எல்லாம் எது மூலமா வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மூலமா இந்த ஃபண்டிங் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸுக்கும் இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ரெண்டும் சேம் தான். எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய இண்டிபெண்டன்ஸ் ஆகட்டும், அதாவது அகாடமிக் ஃப்ரீடம் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃப்ரீடம் எல்லாமே சேம் தான். பட் அது வெறும் ஒரு இன்ஸ்டிடியூட்டாக இருந்தது அப்படின்னாக்கா, அந்த இன்ஸ்டிடியூட்டை இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்னு நேம் பண்ணாங்க. அதே இன்ஸ்டிடியூட்டு ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி கேட்டகரியில் இருந்ததுன்னு வைங்களேன், ஆர் யூனிவர்சிட்டிஸுக்கு அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டிலை கொடுத்தாங்க. இது மூலமா அந்த இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் ஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸுங்கிறது சயின்டிஸ்டை நிறைய ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. உலக அளவில் இந்தியாவோட மரியாதையும் கூட ஆரம்பிச்சது. இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய ரியார்ட்ஸ் எல்லாம் வந்தது. ராஜபக்சே எல்லாம் ஃபேமிலியோட வேற நாட்டுக்கு ஓடிட்டாரு. பங்களாதேஷில் பெரிய ப்ராப்ளம் வந்திருக்குது, இப்போவும் போயிட்டு இருக்குது. ஷேக் ஹசீனா மேடம் இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ சிரியாவில் பார்த்தீங்கன்னா அதனோட அதிபர் ஆசாதுங்கிறவர் ரஷ்யாவில் போய் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாரு. இந்த மாதிரி அஜிடேஷன்ஸ் அண்ட் ரியார்ட்ஸ் எல்லாம் நிறையா வரதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, படித்தவங்களோட ரேஷியோ குறைஞ்சிக்கிட்டே வந்ததுன்னு வைங்களேன். அப்போ அவங்களோட மனசு, பணம், அதுக்கப்புறம் டைமு, பிரெயின் எல்லாமே கொஞ்சம் டைவர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அவங்க எல்லாருமே டென்ஷன் ஆவாங்க, எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி அஜிடேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதே படித்தவங்க அதிகமாக இருந்தாங்க அப்படின்னாக்கா, அந்த நாட்டில் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும், இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும், பிஸ்னஸ் நல்லா இருக்கும். ஏன்னா இவங்க இவங்களோட டைம், எனர்ஜி, பிரெயின், மணி எல்லாத்தையுமே எதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? ப்ரொடக்டிவாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியானது 2020 திருப்பவும் இப்போ நியூவாக ஃபார்ம் பண்ணாங்க. இதை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இதை சுருக்கமாக இனி நெப் 2020 நம்ம சொல்லுவோம், NEP 2020. நம்ம இந்தியாவில் 140 கோடி ஜனங்க இருக்காங்க, 1.4 பில்லியன் சிட்டிசன்ஸ் இருக்காங்க. இதில் +2க்கு அப்புறம் கிராஜுவேஷன், ஏதோ ஒரு கிராஜுவேஷன், லா ஆகட்டும், இல்லைன்னா இன்ஜினியரிங் ஆகட்டும், MBBS ஆகட்டும், BA, BSc, BCom, BTech, எந்த படிப்பு வேணாலும் +2க்கு அப்புறம் காலேஜில் படித்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 26.3 அப்படிங்கிறது இன்னைக்கோட ஸ்டேட்டஸு. அதாவது 100 பேரில் 26 பேர் படித்தவங்க இருக்காங்க. இதை என்ன சொல்லுவாங்கன்னாக்கா
GER, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோங்கிறது என்னன்னு கேட்டாக்கா, இந்தியாவில் எவ்வளோ டோட்டல் பப்ளிக் இருக்காங்களோ, பாப்புலேஷன் இருக்கோ, அதில் எவ்வளோ பேர் படித்தவங்க இருக்காங்க, அதனோட பர்சன்டேஜ் என்ன, அதனோட ரேஷியோ என்ன அப்படிங்கிறது தான் இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, GER அப்படிங்கிறது. இப்போ கரண்ட் GER எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 26.3. இந்த புது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, அதாவது NEP 2020 வந்து மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை எக்ஸிஸ்டிங் 26.3லேருந்து 50 டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட எய்மு. ஏன் அப்படின்னாக்கா, படித்தவங்க நிறையா இருக்க சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் எல்லாம் நிறையா வரும். அதே மாதிரியான பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நிறையா வரும். இப்போ ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு தேவையான உபகரணங்கள், ஸ்பேர்ஸும் நிறையா வந்து தயாரிக்கணும் இல்லையா? இப்போ ஒரு செல்ஃபோன் இருக்குது, அதை தயாரிக்கிறோம் அப்படின்னாக்கா அது உள்ள மதர் போர்டு இருக்கும், ஸ்பீக்கர் இருக்கும், பேட்ரி இருக்கும், நிறையா வந்து ஸ்பேர் பார்ட்ஸுகள்லாம் இருக்கும். அப்போ ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு ஒரு 50 ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும். அப்போ ஒரு இண்டஸ்ட்ரி, செல்ஃபோன் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரின்னு வந்து அதை சுற்றி குட்டி குட்டி இண்டஸ்ட்ரிக்கு நிறையா வரும். இதெல்லாம் வந்து என்ன பண்ணும், இந்தியாவுக்கு வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ இந்தியாவோட எக்கானமி எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டைரக்டா ஆர் இன்டைரக்டா இந்த GERன்னு சொல்ற கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லலாம். இப்போ 26 பேர் தான் படித்தவன் இருக்கான், இது 50 பேரா மாற்றணும், 50 பேர் படித்தவனா மாற்றணும்னா என்ன பண்ணணும்? உனக்கு என்ன படிப்பு பிடிக்கும், அந்த படிப்பை படி. உன்னால எவ்வளோ செலவு பண்ண முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி படி. சரி, நீ இப்போ வந்து பாதி படிப்பு இந்த படிப்பை படிச்சுட்ட, உனக்கு இதில் ஓரளவு நாலேஜ் கிடைச்ச உடனே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பயோடெக்னாலஜி படிக்கிறீங்கன்னு வைங்களேன், பயோடெக்னாலஜி ஒரு 2 வருஷம் படிச்சிட்டீங்க, உடனே உங்களுக்கு ஐடியா வருது, நான் ஃபுட் டெக்னாலஜியில் இன்னும் கொஞ்சம் நல்லா படித்தேன் அப்படின்னாக்கா நான் இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரி ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டார்ட் அப் ஒன்று நான் ஆரம்பிக்கலாம், செல்ஃப் ஆண்டர்பிரினராக நான் வந்து செட் ஆகலாம், இப்படியெல்லாம் நீங்கள் வந்து மைண்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். அப்போ அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது இன்டர் டிசிப்ளின் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. அப்போ இன்டர் டிசிப்ளினரி படிப்புகளையும் வந்து என்கரேஜ் பண்ணுறது, ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அஃபோர்டபுளாக இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து எந்த விதமான ஒரு பார்ஷியாலிட்டியும் இல்லாமல், ஒரு ஜெண்டர் பாலிடிக்ஸ் இல்லாமல், நீங்கள் லேடிஸு நாங்கள் ஜென்ஸு உங்களால் இந்த படிப்பெல்லாம் படிக்க முடியாது, இப்படியெல்லாம் ஜெண்டர் வைஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல், இல்லைனாக்கா உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நீ பணக்காரன் நான் ஏழை, இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல், ஸோ எல்லாருக்கும் எல்லா விதமான படிப்பும் ஈஸியாக கிடைக்கணும். அதே டயத்தில் உனக்கு என்ன படிக்க விருப்பமோ, பேஷனேட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, உன்னோட பேஷனேட் படிப்பை கம்ஃபர்ட்டாக நீ படிக்கிறதுக்கு ஒரு பிளானிங் பண்ணுறது தான் வந்து இந்த NEP 2020 அப்படிங்கிறது. இது மூலமாக என்னென்ன பிளான் அவுட் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, UGCன்னு இருக்குது, UGC கீழே வந்து நிறையா கவுன்சில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த கவுன்சில்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து ஹையர் எஜுகேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரே ஒரு டைட்டிலு கீழே கொண்டு வர்ற மாதிரி ஒரு பிளானிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு காலேஜ்னு பார்த்தீங்கன்னா அக்ரிடிஷன், NAC அப்படின்னு இருக்கும், NBAன்னு இருக்கும், NIRFன்னு இருக்குது, AIIRA ஐரா அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் என்ன, இப்போ NAC அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா அது வந்து டோட்டல் கேம்பஸையே வந்து அசஸ் பண்ணும். அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, லேப் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, பிளே கிரவுண்ட் எப்படி இருக்குது, டீச்சிங் ஃபேக்கல்ட்டி எவ்வளோ பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் ரேஷியோ எப்படி இருக்குது, யூனிவர்சிட்டி பாஸ் பர்சன்டேஜ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த ஓவரால் கேம்பஸுக்கு வந்து ஒரு ரேங்கிங் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அது வந்து NAC அப்படிங்கிறது. NACனா நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் கவுன்சில், NAC அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த NAC வந்து ஒரு இன்ஸ்டியூட்டோட ஓவரால் கேம்பஸை வந்து அவங்க அசஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு அக்ரிடேட்டிவ் வேல்யூவை கொடுக்குறாங்க. அப்புறம் டிபார்ட்மெண்ட் வைஸ் அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு NBA அப்படின்னு சொல்லி ஒரு கவுன்சில் இருக்குது, நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடிடேஷன். இந்த நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னாக்கா அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து என்னென்ன சர்வர்ஸ் இருக்குது, அந்த சர்வர்ஸில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அது மூலமாக என்ன மாதிரியான பெஸ்ட் எஜுகேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்குது, லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, ஃபேக்கல்ட்டியோட அந்த படகோகஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த திறமை, அந்த ஒரு நாலேஜ் எல்லாம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் அசஸ் பண்ணி பாஸ் பர்சன்டேஜ் இப்படியெல்லாம் அசஸ் பண்ணி அவங்க NBA அப்படிங்கிறத வந்து வேலிடேட் பண்ணுறாங்க.
அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கேம்பஸ் பூரா ஜட்ஜ் பண்ணுறதுக்கு NAC இருக்கு, டிபார்ட்மெண்ட் வைஸாக ஜட்ஜ் பண்ணுறதுக்கு NBA இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கும் நிறையா பேப்பர் ஒர்க் எல்லாம் ரெடி பண்ணணும், அதுக்கும் நிறையா பேப்பர் ஒர்க் எல்லாம் ரெடி பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஃபேக்கல்ட்டிஸோட நிறைய டைம் எல்லாம் வந்து இதுலேயே கன்சியூம் ஆகும். ஒரு பெரிய டீம் செட் பண்ணுவாங்க பிரின்ஸ்பாலு, நீங்கள் வந்து இந்த பேப்பரை பாருங்கள், நீங்கள் வந்து இந்த ஃபைலை மூவ் பண்ணுங்கள், நீங்கள் வந்து இதையெல்லாம் பாருங்கள், இங்கே ஓடு அங்கே ஓடுன்னு சொல்லி ஓடி 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 நிறையா வந்து ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அந்த கவுன்சிலுக்கெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் NAC வாங்கணும், NBA வாங்கணும், இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. இதனால என்ன யூசேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு NBA எல்லாம் இருந்ததுன்னா அவங்க வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். மீன்ஸ் அவங்க வந்து சீட்டை கூட்டலாம், குறைக்கலாம். இப்போ 60 சீட் இன்டேக் இருக்குது சிவில் டிபார்ட்மெண்ட்டில், அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சேரல அப்படின்னாக்கா அது 30 கட் பண்ணிவிட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸில் நல்ல டிமாண்ட் இருக்குன்னா அதில் ஒரு 30 சீட்டை அவங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் அவங்க செய்யணும் அப்படின்னாக்கா அதுக்கு இந்த NBA அக்ரிடேஷன் இருந்தால் தான் வந்து யூனிவர்சிட்டி அலோவ் பண்ணோம், UGC அலோவ் பண்ணோம். படிப்புக வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா கவுன்சில்ஸு, MCI, VCI, PCI, DCIன்னு சொல்லி நிறையா கவுன்சில்ஸு. அதுக்கப்புறம் அக்ரிடேஷன்னு பார்த்தீங்கன்னாக்கா அசஸ்மெண்ட்டுக்கு NAC, NBA, NIRF, நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க், NIRF. இதில் IIT சென்னை எப்போவுமே டாப் 1ல் இருந்துட்டு இருக்கு. NIRF ரேங்கிங்கில் டாப் 1 பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மெட்ராஸில் இருக்கிற IIT மெட்ராஸ் தான். இப்போ நீங்கள் ஒரு காலேஜில் அட்மிஷன் வாங்க போகிறீங்க, அந்த காலேஜில் அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு NBA இருக்குது சார், நீங்கள் மெக்கானிக்கலில் ஜாயின் பண்ணுங்க சார், இந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் NBA வச்சுருக்கோம் சார், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு NBAன்னா என்னன்னு தெரியாது. நீங்கள் அப்படின்னா அது என்னமோ இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? அதுக்கப்புறம் இன்னொரு காலேஜுக்கு நீங்கள் கவுன்சிலிங் போகிறீங்கன்னு வைங்களேன், அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர், அங்கே இருக்கிற அட்மிஷன் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க என்ன சொல்லுவாங்க, சார் அவங்களது வெறும் NBA தான் சார், எங்களது ஓவரால் கேம்பஸுக்கே NAC இருக்குது சார் அப்படிம்பாங்க. அப்புறம் இந்த NACலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ABCD அப்படின்னு, அதில் டிங்கிறது வந்து எல்லாத்த விட கம்மி, A++ அப்படிங்கிறது எல்லாத்த விட அதிகம். NAC ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் NAC A, NAC A+, NAC A++, 3 கேட்டகரி. பின்னு பார்த்தீங்கன்னா NAC B, NAC B+, NAC B++, 3 கேட்டகரி. இப்படியெல்லாம் நிறையா கொடுத்த அசஸ்மெண்ட்டு அது இதுன்னு பண்ணுறதுனால இவங்க நல்லா மைனூட்டாக செய்யணும்னு சொல்லி இதெல்லாம் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் கவுன்சிலிங்க்கு போகிறீங்கன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு காலேஜில் போனீங்கன்னா அவங்க நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டீங்க அப்படின்னாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் கம்ப்யூட்டர் சயின்ஸோட எங்கள் காலேஜில் வந்து மெக்கானிக்கல் படிங்க சார், எங்கள் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து NBA வச்சுருக்கோம் சார் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு காலேஜில் கவுன்சிலிங்க்கு போகிறீங்கன்னு வைங்களேன், அங்கே இருக்கக்கூடிய அட்மிஷன் ஆஃபீஸர் என்ன சொல்லுவார், சார் அந்த காலேஜ் என்ன சார் வெறும் NBA மெக்கானிக்கலுக்கு வச்சுருக்காங்க சார், எங்களது ஓவரால் கேம்பஸுக்கு வந்து NAC இருக்குது சார் அப்படிம்பாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு காலேஜுக்கு போகிறீங்கன்னு வைங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் அந்த காலேஜ் என்ன சார் அது NAC B சார், எங்களது NAC A+ சார் அப்படிம்பாங்க. இதெல்லாம் போட்டு நம்மளை குழப்பி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. தேர்ஃபோர் இத்தனை குழப்பம் எதுக்கு? இப்போ படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கவுன்சில்ஸு, BCI, VCI, DCI, PCI, இந்த மாதிரி நிறைய கவுன்சில்ஸு. அதுக்கப்புறம் அக்ரிடேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா NIRF, NAC, NBA. NACல பார்த்தீங்கன்னா A+, B+, இதெல்லாம் எதுக்கு? ஸோ இதையெல்லாம் ஒன்றா பண்ணி ஒரு ஹையர் எஜுகேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத கொண்டு வரலாம் அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் த ஐடியா இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020ல் இருக்குது. இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு கேட்டாக்கா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு இன்ஸ்டிடியூட்டை பற்றி இன்னும் கிளாரிட்டி நல்லா கிடைக்கும். பொதுவாக நீங்கள் +2க்கு அப்புறம் ஒரு டிகிரியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதுதான் வந்து உங்களோட ஃப்யூச்சருக்கே வந்து ஒரு பாத்வே, ஒரு கேட்வே அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் +2க்கு அப்புறம் எந்த காலேஜில் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட கரியர் அமையுது, கரியரை வச்சு தான் உங்களோட லைஃப்பை செட்டில் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ நீங்கள் ஒரு காலேஜை செலக்ட் பண்ணுறதுக்கு முந்தி, ஒரு சப்ஜெக்டை, ஒரு படிப்பை செலக்ட் பண்ணுறதுக்கு முந்தி அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் எல்லா பாயிண்ட்ஸும் நீங்கள் கையில் வச்சுட்டு ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன் எடுத்தீங்கன்னாக்கா உங்களோட லைஃப் நல்லா இருக்கும், உங்களோட கரியர் க்ரோத் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும். இதுக்கு தான் வேண்டி இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 அப்படிங்கிறது வந்து இவ்வளவு பிளானிங் பண்ணுறாங்க, பாலிசி டிசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க. இதில் ஹோலிஸ்டிக், அதாவது ஆல்ரவுண்டு டிசிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா
ஃப்ளெக்சிபிலிட்டி. இப்போ ரீசெண்டாக நீங்கள் பேப்பரில் நியூஸ்ல எல்லாம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. +2ல் நீங்கள் என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம் குரூப்பு. டிகிரின்னு வர்றப்ப உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து +2ல் மேத்தமேட்டிக்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்க, பட் உங்களுக்கு பிகாம் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, நீங்கள் பிகாமில் ஜாயின் பண்ணலாம். பொதுவாக இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து +2ல் நீங்கள் வந்து கண்டிப்பாக கம்பல்சரியாக மேத்தமேட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் வந்து மேத்ஸ் குரூப் எடுக்கல, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜூ அந்த பயாலஜி குரூப் எடுத்து படிச்சிட்டீங்க, பட் உங்களுக்கு வந்து ஃபுட் டெக்னாலஜி இல்லைனாக்கா பயோடெக்னாலஜி இந்த மாதிரி ஏதாவது படிக்கணும், பிடெக் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, எஸ் நீங்கள் படிக்கலாம். இதெல்லாம் தான் வந்து இப்போ இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு இந்த வேர்ல்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரேப்பிடாக மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன், நாளைக்கு ஒரு டெக்னாலஜி, நாளான்னைக்கு ஒரு டெக்னாலஜி. செல்ஃபோன் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு வந்து ஒரு சீரீஸ் வரும், நாளைக்கு அதே கம்பெனியில் இன்னொரு சீரீஸ் வரும். இன்னைக்கு வந்து 6 அப்படின்பா, நாளைக்கு வந்து 6+ அப்படின்பா. இந்த மாதிரி ரேப்பிட் க்ரோத், ரேப்பிட் சேஞ்சஸ் இருக்கக்கூடிய ஒரு வேர்ல்டு. இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சிலபஸ், அதாவது இண்டஸ்ட்ரி ஓரியன்ட், இண்டஸ்ட்ரி ரெடியாக இருக்கிற மாதிரியான சிலபஸஸ் எல்லாம் கொண்டு வரணும். நீங்கள் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸுக்கும் வொகேஷனல் ஸ்டடீஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ப்ரொஃபஷனல் ஸ்டடி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, நீங்கள் கிளாஸ் ரூமில் உட்காந்து தியரி, ப்ராக்டிக்கல் எல்லாம் படித்து அதனோட பேசிக் எல்லாம் படித்து, ஹிஸ்ட்ரி மாதிரி எல்லாம் படித்து, அதுக்கப்புறம் அந்த டெக்னாலஜி படித்து, அதனோட மிஷினரிஸ் எல்லாம் படித்து, இந்த மாதிரி எல்லாம் வந்து முறையாக படிச்சுட்டு வர்றது வந்து ப்ரொஃபஷனல் டிகிரி அப்படிங்கிறது. இதே வெக்கேஷனல் டிகிரி அப்படின்னாக்கா, புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் பஞ்சர் ஓட்ட கற்றுக்கணும்னு விரும்புகிறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சைக்கிள் கடையில் போய் அண்ணா எனக்கு பஞ்சர் ஓட்ட சொல்லி கொடுங்கண்ணா, உடனே அவர் கடைக்காரர் என்ன சொல்லுவார், உட்கார்ற டயரை கழட்டு அப்படின்பாரு. இதுதான் வொகேஷனல் படிப்பு. அதாவது சுற்றி வளைச்சி நிறையா சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் டெக்னாலஜி சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க டைரெக்டாக ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுக்கறது வந்து, அதாவது இதில் வந்து ப்ராக்டிக்கல்ஸ் அதிகமாக, ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அதிகமாக, அதுவும் வந்து இண்டஸ்ட்ரியில் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி கொடுக்கறது தான் வந்து வொகேஷனல் ட்ரைனிங் அப்படிங்கிறது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லேயும் இந்த வொகேஷனல் ஸ்டைல் படிப்பு இருக்குது. அந்த படிப்பை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, சாண்ட்விச் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இன்ஜினியரிங் 4 வருஷம் படிக்கக்கூடிய படிப்பு. இதே மெக்கானிக்கல் படிப்பு வந்து நீங்கள் சாண்ட்விச்சாக படிக்கிறீங்கன்னு வைங்களேன், 5 வருஷம் படிப்பீங்க. இதுக்கு மீனிங் என்னன்னாக்கா, 4 வருஷம் ரெகுலராக காலேஜில் படிக்கிறது படிச்சுட்டு 5வது வருஷம் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாகவே, அதே மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாகவே ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ஜாப்ல ஜாயின் பண்ணி ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்காக ஒரு அப்ரண்டிஸ்ட் மாதிரி நீங்கள் வந்து கற்றுப்பீங்க. இது வந்து சாண்ட்விச் படிப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது காலேஜ் ப்ளஸ் இண்டஸ்ட்ரி 2 கலந்து நீங்கள் வந்து படிக்கிறீங்கிறது தான் வந்து சாண்ட்விச் படிப்பு அப்படிங்கிறது. இந்த சாண்ட்விச் படிப்பு தான் வந்து வொகேஷனல் படிப்புக்கு ஒரு ஐடியா, ஒரு பேஸ்ன்னு சொல்லலாம். நிறையா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்கு போகிறதுக்கு பதிலாக வொகேஷன் படிப்பு படிச்சீங்க அப்படின்னாக்கா டைரெக்டாக நீங்கள் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் நிறையா கற்றுக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் வொகேஷனல் மெத்தடில் நிறையா டெக்னாலஜிஸ் வந்து சொல்லி கொடுக்கறது இல்லை. வேற டிஎன்ஜேஎஃப்யூ அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரி யூனிவர்சிட்டின்னு இருக்குது, சென்னையில் ஈசிஆரில் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 வெக்கேஷனல் படிப்பு சொல்லி தர்றாங்க. பொதுவாக வெக்கேஷனல் படிப்புக்கு வந்து ஒரு கோர்ஸு இல்லைனாக்கா லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்காது. அதாவது ஒரு ஏஜ் லிமிட்டேஷன் இருக்காது. அந்தந்த படிப்பை பொறுத்து, இப்போ மீன் பிடிக்க சொல்லி கொடுக்கறதுக்கு ஏஜ் என்ன, 40 வயசாலும் போய் படிக்கலாம், 20 வயசாலும் போய் படிக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் தான் வந்து வெக்கேஷன் படிப்பு அப்படிங்கிறது. அந்த மாதிரி வொகேஷனல் டிகிரிஸ் வந்து டாக்டர் ஜே ஜெயலலிதா யூனிவர்சிட்டி, ஃபிஷரி யூனிவர்சிட்டிலையும் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய படிப்புகளுக்கு வொகேஷன் மெத்தாடாலஜிஸ் இல்லை, சம் படிப்புகளுக்கு வொகேஷன் மெத்தாடாலஜிஸ் இருக்கு. இப்போ இந்த வொகேஷன் மெத்தாடாலஜிஸையும் வந்து நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத விரும்புகிறாங்க. இது எல்லாமே இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்ற நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 வந்து இவங்களோட பிளானிங் அண்ட் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இன்னும் என்ன சொல்லுது, நீ படிக்கணும் அப்படின்னாக்கா சும்மா படிக்கிறத விட இன்னும் அதை வந்து நீ நல்லா டீட்டெயிலாக டீப்பாக படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த கிளாஸ் ரூம்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா டீச்சர்ஸோட நாலேஜ் ஆகட்டும், இதையெல்லாம் பேரலாக அவங்க டெவலப் பண்ணிட்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு நிறையா அதுலேயே வந்து பிக்சர்ஸ் காமிக்க முடியும், அதுலேயே வந்து உங்களுக்கு சம் டாக்குமெண்டரி
ஃபிலிம்ஸ் எல்லாம் காமிக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா, ஒரு டைட்ரேஷன் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் லேபில் போய் டைட்ரேஷன் செய்யறதுக்கு முந்தி அந்த டைட்ரேஷனை நீங்கள் வந்து போர்டில், அந்த ஸ்மார்ட் போர்டில் ஒரு டிவியில் பார்க்குற மாதிரி பார்த்துட்டீங்கன்னாக்கா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓ, இப்படி தான் வந்து பண்ணணும், சொட்டு சொட்டா உழுவுது, இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூமோட பெனிஃபிட்டு. ஸோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஓவராலாக எஜுகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்படியே ஒரு ரேப்பிட் க்ரோத் கொடுக்கறதுக்கு விஷனரியாக வந்து பிளானிங் பண்ணியிருக்காங்க. பட் இதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு காஸ்ட்டுங்கிறது என்ன? ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன செலவாகும், அதை வந்து பார்க்கணும் இல்லையா? இப்போ இருக்கக்கூடிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படியே ஆஸ் இட் இஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னாக்கா நம்ம ஜிடிபியில் 6ங்கிறது வந்து அடி வாங்கும். இப்போ நம்மளோட ஜிடிபி வந்து 7 இருக்கு, 10 out of 7 இருக்கு. ஜிடிபினா என்ன? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து அந்த ஜிடிபி அப்படிங்கிறது. உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்றாங்கல்ல, அதுதான் ஜிடிபிங்கிறது. ஏன் ஜிடிபி அதிகமாகணும், உள்நாட்டு உற்பத்தி ஏன் அதிகமாகணும்? இப்போ நீங்க எல்லா பொருளையும் வெளியில இருந்தே வாங்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், அப்போ உங்களோட ரிசர்வ், உங்களோட பணம் பூரா வந்து வெளிநாட்டுக்கு நீங்க கொடுத்துருவீங்க. பொதுவாகவே வந்து நேஷனல் லெவலில் பாலிசிஸ் எல்லா கண்ட்ரீஸ்லையும் சொல்கிற பாலிசிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 10 ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ணான்னாக்கா இவன் வந்து அட்லீஸ்ட் ஒரு 8 ரூபாய்க்காவது எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த அமௌண்ட் ரொட்டேஷனில் இருக்கும். 10 ரூபாய்க்கு இவன் பொருள் வாங்கினான்னா இவன் ஒரு 8 ரூபாய்க்கு பொருளை விற்றானா தான் வந்து இவனுக்கும் வந்து காசு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு 2 ரூபா 1 ரூபா அட்ஜஸ்ட் பண்ணலாம். இன்னும் சைனா மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பிளான் பண்ணுறாங்க? 8 ரூபாய்க்கு நான் வந்து பொருளை வாங்கினேன்னாக்கா அந்த கண்ட்ரி என்கிட்ட 10 ரூபாய்க்கு பொருளை வாங்கணும். அதாவது நான் 8 ரூபாய்க்கு வாங்கினாக்கா 10 ரூபாய்க்கு விற்கணும். அப்போ என்ன ஆகும்? இவங்களோட அந்த எக்ஸ்போர்ட் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும், இம்போர்ட் ரேஷியோ குறையும். இப்போ வந்து ஆத்ம நிர்பர் அப்படின்னு சொல்லி மேக் இன் இந்தியா ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்திருக்கு இல்லையா? அதனால முதல்ல நம்ம வந்து போர் விமானங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், ரஃபேலில் வாங்கணும். அதுக்கப்புறம் மிக்கு, மிராஜ் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவில் வாங்கணும். எல்லா பக்கமும் வந்து வாங்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம உள்நாட்டிலேயே வந்து டிஆர்டிஓ இல்லைனாக்கா அந்த ஹெச்ஏஎல் இல்லையா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் பெங்களூர், இவங்க வந்து தேஜஸ் ஏர்கிராஃப்டை வந்து டிசைன் பண்ணி உருவாக்கிட்டாங்க. அதில் இப்போ மேக் 1 அப்படிங்கிறத வந்து கொண்டு வர்றாங்க. இப்போ இது வந்து நம்ம சேல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டாக்கா, போர் விமானம் வாங்கிறதுக்கு பதிலாக லோக்கல்லையே தயாரிக்கிறோம். அப்போ நமக்கு வந்து வாங்குறப்ப அது வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னாக்கா தயாரிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு 2 ரூபா தான் செலவாகும். அப்போ அந்த 8 ரூபா வந்து உங்களுக்கு சேவ் ஆகுது, மிச்சமாகுது. இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ஜிடிபி அப்படிங்கிற உள்நாட்டு உற்பத்திங்கிறது அதிகமாச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பொதுவாகவே எக்கானமி ஆஃப் த கண்ட்ரி வந்து சேஃபாக இருக்கும். ஆனால் இந்த என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 ஆஸ் இட் இஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன செலவு வரும்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபியில் 6ங்கிற லெவலில் வந்து செலவு வரும். அதாவது இப்போ 7 தான் வந்து நம்மளோட ஓவரால் ஜிடிபியை, 6ங்கிறது செலவாயிருச்சுன்னா 1 தான் மிச்சம் இருக்கு. ஸோ இது வந்து பத்தாது நேஷனல் குரோத்துக்கு, இல்லைன்னா அந்த ஒரு நாட்டு நடப்புக்கு வந்து பத்தாது. அது வந்து ஒன் ஆஃப் த சேலஞ்ச். இது வந்து ஒன் ஆஃப் த சேலஞ்ச் இன் இம்ப்ளிமெண்டிங் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இன் இந்தியா. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா கிளாஸ் ரூம்ஸும் அந்த அளவுக்கு வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸாக டெவலப் பண்ணணும் அப்படின்னாக்கா இப்போ எக்ஸிஸ்டிங் கிளாஸ் ரூம்ஸ் வந்து நிறைய அண்டர் டெவலப்டு கிளாஸ் ரூம்ஸுங்க இருக்கு. அப்போ இதையெல்லாம் வந்து அந்த நியூ டெக்னாலஜி லெவலுக்கு கொண்டு வரணும்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இது சேலஞ்சு. இதில் தான் வந்து அந்த ஜிடிபி வந்து உங்களுக்கு அடி வாங்குது. அப்புறம் டீச்சர்ஸோட அந்த குவாலிட்டி, நிறைய பேருக்கு வந்து இன்னைக்குமே சுப்ரீம் அப்படிங்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங்கை சூப்பர் மீ அப்படின்னு படிப்பாங்க. இன்னைக்கும் பார்த்துருக்கேன், இன்னைக்கும் நான் டீச்சர்ஸ் எனக்கு தெரியும், சுப்ரீம்னு எழுதி இதை படின்னு கேட்டால் சூப்பர் மீ அப்படிம்பாங்க. ஸோ இந்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அவங்களுக்கு முதல்ல படிப்பு நிறையா சொல்லி கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இன் இந்தியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய சிரமங்கள் அப்படின்னு சொல்லி, சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா நிறையா டிஸ்கஸ் பண்ணலாம்.
பட் இப்போ டைம் ஷார்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இதோட நிறுத்துறேன். இப்போ நீங்கள் +2 முடிச்சுட்டு அடுத்து காலேஜில் நீங்கள் போய் படிக்க போகிறீங்க அப்படின்னாக்கா, நல்ல காலேஜாக செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட பேஷனேட் டிகிரியில் போய் ஜாயின் பண்ணுங்கள். பேஷனேட் சப்ஜெக்ட் எடுத்து படிங்க. விருப்பம் இல்லாத சப்ஜெக்டை படிச்சீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நிறையா பேக்லாக்ஸ் வரும் உங்களுக்கு பேப்பர்ஸு. அப்படிலாம் இருக்கிற டயத்தில் உங்களுக்கு வந்து சரியான ஒரு கம்பெனி அமையாது. கம்பெனி அமையாத பட்சத்தில் உங்களோட லைஃப்பில் வந்து டிஸ்டர்பன்சஸ் நிறையா வரும், எக்கானமியில், மானிட்டைசேஷனில். ஸோ நீங்கள் இந்த +2க்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டிசிஷனும் முதல்ல என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டு எடுக்கக்கூடிய இன்ஃபார்ம்டு டிசிஷனாக தான் இருக்கணும். ஃபார் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் யூ கேன் கால் மீ அப். நான் உங்கள் ஹரிஹரன்.